சில பேர் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல மட்டுமே மணிய போட்டுட்டு, ம். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பிசிக்கல் அசெட்ஸ் இருந்ததே தவிர, அது எதுவுமே அவங்களால லிக்விடிட் பண்ண முடியாம ம். இருந்துச்சு. ஸோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாரி பெர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் நெறைய பேர் ஒரு விஷயம் கடந்தா அதிலேயே இப்போ கோல்டு இன்னைக்கு ராலி இருக்குன்னா, கோல்ட பத்தியே கோல்டுல மட்டுமே இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ஸோ, அத தாண்டி அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல. அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜில போய் விழுந்துராம, அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன்ஸ ப்ராப்பரா அவங்க பண்ணுனா நல்லாருக்கும். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட்டிங்ல இந்த கிரிப்டோ கரன்சி இதுலலாம் போய் நெறைய லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே நெறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட்டா நான் ஏர்ன் பண்ணணும். ஒரே நாள்ல வந்து நான் வந்து கோடீஸ்வரர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இந்த ஃபேண்டசி ட்ரேடிங் எல்லாம் பண்றாங்க. ஃபைனலி அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் மேம் ஃபேண்டசி ட்ரேடிங் அப்படிங்கிறது? எஸ்மா. இன்னைக்கு இருக்க யூத்ல வந்து நீங்க எப்படி ஒரு ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் கேட்டீங்களோ, அதே போல வந்து ஃபேண்டசி ட்ரேடிங் அப்படின்றது யூத் தான் நெறைய பண்ணிட்டு இருக்கிறதா டேட்டா சொல்லுது. அந்த ஓகே. யூத்ல பார்த்தீங்கன்னா, டயர் 1 விட டயர் 2, டயர் 3ல இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்ட்டால நெறைய லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க.